அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம். திகா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளி 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்ன வளமில்லை இந்த திருநாட்டில், ஏன் கையேந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற வரிகளைப் போல நீர்வளம், நிலவளம், கனிம வளம், மனித வளம், கல்வி, மருத்துவம், விவசாயம், ஆராய்ச்சி, கட்டுமானம் போன்ற சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியும் சிறப்பு அம்சங்களுடன் இந்தியா தனக்கான முன்னேற்றத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இதற்கு சிறந்த சான்றாகவே 2025ஆம் ஆண்டில் இஸ்ரோவின் முதல் ஏவுதலும் இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்ற வி. நாராயணன் அவர்களின் தலைமையில் விண்ணில் செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட் ஆகும். 1979ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் நாளன்று SLV எனும் ராக்கெட்டை 46 வருடங்களுக்கு முன்னர் இஸ்ரோ தனது முதல் ராக்கெட்டாக விண்ணில் செலுத்தியது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ தனது 100வது ராக்கெட்டான GSLV-F50 ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. GSLV-F50 ராக்கெட்டுடன் இணைக்கட்ட NVS-02 எனும் செயற்கைக்கோளையும் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து இந்திய நேரப்படி காலை 6:23 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இச்செயற்கைக்கோள் 2250 கிலோ எடை கொண்டதாகும். நாட்டின் தரைவழி, கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்தை மேம்படுத்தும் நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் திட்டத்தின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. சரியான வழித்தடங்களை அமைக்க உதவும் இச்செயற்கைக்கோள் நேவிகேஷன் சேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. புவியில் இருந்து 322.993 கிலோமீட்டரில் NVS-02 செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. நேவிகேஷன் வித் இந்தியன் கான்ஸ்டலேஷன் என்பது இந்தியாவையும் அதனை சுற்றியுள்ள 1500 கிலோமீட்டர் வரையிலான பகுதிகளில் துல்லியமாக நிறை, வேகம், PVT சேவைகளை வழங்க வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் சொந்த செயற்கைக்கோள் வழிகாட்டி அமைப்பாகும். SPS என்பது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான நிலையான சேவை. RS என்பது பாதுகாப்பு மற்றும் இராணுவ பயன்பாட்டிற்கான தேவை. இன்னும் 5 ஆண்டுகளில் 100 ராக்கெட்டை விண்ணில் செலுத்த முடியும் என்று இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் அவர்கள் தெரிவித்தார். மேலும் இது போன்ற சாதனைகளையும் ஆராய்ச்சிகளையும் தொடங்கிட இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி, வணக்கம்.